இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணங்கள் தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு காரணம் தேவைப்பட்டால் இன்றைய புதிய நாளுக்கு முதலில் நன்றி சொல்லுங்கள். உங்களால் இன்றைய நாளை பார்க்க முடிகிறது. உங்களால் நன்றாக சுவாசிக்க முடிகிறது. நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லி துவங்குங்கள். அந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் சிறப்பாக அமையும். இன்றைய நாள் இந்த நொடியை போல ஒரு நல்ல நேரம் வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் செய்ய இருப்பது எதுவாக இருந்தாலும் அதை இன்றே இப்போதே செய்யத் தொடங்குங்கள். வாழ்வில் நமக்கு தோன்றும் எல்லா யோசனைகளும் முழு வடிவம் பெற்று வருவதில்லை. அந்த யோசனைகளை செயல்படுத்த நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்விலும் தான் அவை முழுமை பெறுகின்றன. நாம் முதல் அடியை எடுத்து வைக்காமலேயே 100வது அடியை பற்றி கவலைப்பட்டு கொண்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் முதல் அடியை எடுத்து வைத்தால் 2வது அடிக்கான வழி கிடைக்கும். அடுத்த அடியை எடுத்து வைத்தால்தான் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கான வழிகள் கிடைக்கும். நாம் எப்படி நகர்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமது வாழ்க்கை நம்மை நகர்த்தி கொண்டு செல்லும். நாளைய வாழ்க்கை உனக்கு கஷ்டம் இல்லாமல் நகர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதற்காக நீ இந்த நொடியிலிருந்தே கஷ்டப்பட ஆரம்பிக்க வேண்டும். வெற்றி அடைவதற்கு முயற்சிகள் தான் அவசியம். சில சமயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை விட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். மற்றவர்களால் உன் கண்ணீரை துடைக்க மட்டும்தான் முடியும். உன் கண்ணீரை நிறுத்த உன்னால் மட்டும்தான் முடியும். அழும்போதெல்லாம் ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறார்கள் என்று அப்படியே இருந்து விடாதே. அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. உழைக்காமல் கிடைக்கும் பணமும் உறங்கியே கிடக்கும் மனமும் மீண்டு வர முடியாத துன்பத்தை முத்தமிட்டு வரவேற்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எங்கேயாவது வழுக்கி விழுந்து விட்டால் அழுது கொண்டு அங்கேயே நின்று விடாதீர்கள். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீங்கள் கீழே விழும்போது உங்களை சுமக்கும். மாற்றம் என்பது ஆரம்பத்தில் கடினமாக தெரியும். நடைமுறையில் மிகவும் குழப்பமானதாகவும் இருக்கும். இறுதியில் அதுவே மிகச் சிறந்ததாக அமையும். மாற்றம் என்ற சொல்லை தவிர இந்த உலகில் அனைத்துமே மாறக்கூடியதுதான். மாற்றம் வருகிறது என்றால் வாழ்வில் முன்னேற்றம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். நாம் அணிந்து கொள்ளும் கண்ணாடி எந்த நிறத்தில் இருக்கின்றதோ நாம் பார்க்கும் உலகம் முழுவதும் அந்த நிறத்தில்தான் நமக்கு காட்சி அளிக்கும். அதை போலவே நாம் மகிழ்ச்சியாக இருந்து அதே பார்வையோடு அனைத்தையும் உணர ஆரம்பித்தால் எதிர்மறை என்பதை நாம் உணரவோ அங்கீகாரம் செய்யவோ நம்மால் இயலாது. மேலும் நம்மால் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளராகவும் இருக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு அசைக்க முடியாத மன தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் எந்த சூழலிலும் எதற்காகவும் சோர்ந்து போவதே இல்லை. சிகரத்தை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது தவறில்லை. ஆனால் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டு செயல்படாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் மட்டும் சிறந்து விளங்கிவிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்படைய முடியும். உங்களை நீங்கள் மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன்தான் உலகத்தையே மாற்றி அமைக்க தகுதியுடையவன். வாழ்க்கை தினந்தோறும் நமக்கு கொடுக்கும் மாபெரும் முதலீடு நேரம் மட்டும்தான். அதை சரியாக பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது. சவால்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு துணையாக யாரும் இல்லையே என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள். உங்களுக்கு உங்களை விட சிறப்பான துணை இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. எப்போதும் நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் நோக்கம் சரியானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும். ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடாதே. ஆண்டவனின் ஆட்டம் ஆரம்பமானால் உன் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுவிடும். எந்த சூழலிலும் கடந்து வந்த வாழ்க்கையை மட்டும் மறந்து விடாதே.
மற்றவர்களோடு ஒருபோதும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசாதீர்கள். உன்னால் முடியாது, இது உனக்கு சரியாக வராது, நீ இதற்கு தகுதியில்லை என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தைகளும் அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்குள்ளும் எதிர்மறை விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். மற்றவர்களோடு எப்போதும் நம்பிக்கையோடும் நேர்மறையாகவும் பேச பழகுங்கள். உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு கொடுக்கும் ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள்தான். எந்த காரணங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்வில் எதுவும் நடப்பதில்லை. உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். புரிதல் இல்லாத மனிதனின் வாழ்வுதான் எப்போதும் பிரச்சனைகள் நிறைந்ததாகவே இருக்கும். வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் அனுபவ பாடமாக எடுத்துக்கொள். அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறியதில்லை. ஆசைகள் பெருகுவதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆசைகள் இல்லாதவர்கள் அல்லது ஆசைகளை துறந்தவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள். உங்கள் உழைப்பை மட்டும் உறுதியாக நம்பியிருங்கள். ஏனென்றால் உயர்ந்த இடத்திலும் நமக்கு யாரும் இல்லை. நம்மோடு இருப்பவர்களில் நம்மை உயர்த்திவிடவும் நமக்காக யாரும் இல்லை. உழைப்பை நம்பித்தான் நம்முடைய வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. சோம்பலுக்கு கொஞ்சமும் இடம் கொடுத்து விடாதீர்கள். உழைக்காத ஒவ்வொரு பொழுதும் உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்திவிடும். நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். பக்குவம் இல்லாத மனிதனுக்கு உலகில் காண்பதெல்லாம் துன்பமயமாகத்தான் தோன்றும். உழைத்து வாழுங்கள். பிறரது உழைப்பில் வாழ நினைக்காதீர்கள். அது ஒரு நாளும் உங்களுக்கு உயர்வை தராது. உழைப்பு ஒன்றுதான் உங்களுடைய உயர்வுக்கு ஒரே வழி. ஊக்குவிப்பதற்கு சரியான ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனால் கூட தேக்கு விற்க முடியும். உங்களோடு இருப்பவர்களை கொஞ்சம் மறு ஆய்வு செய்து பாருங்கள். அவர்கள் நம்மை ஊக்குவிப்பவர்களா அல்லது ஊனப்படுத்துபவர்களா என்று. நேரத்தை வீணடித்து விடாதீர்கள். உங்களின் நிகழ்காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களின் எதிர்காலம் நீங்களே எதிர்பார்க்காத உயரத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். தெரிந்ததிலிருந்து ஒதுங்கி விடாதே. தெரியாததில் தலையிடவும் செய்யாதே. சில இடங்களில் அதுவே உனக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும். உங்களை சுற்றி இருப்பவர்களை நம்புவது தவறில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர்களையே நம்பி இருக்காதீர்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரைதான் நம் வாழ்க்கை நம் வசம் இருக்கும். சொன்னபடி செய்யத்தான் இங்கு ஆட்கள் இல்லை. ஆனால் கண்டபடி செய்ய நம்மை சுற்றி ஏராளமான ஆட்கள் உண்டு. யாரையும் எளிதில் நம்பி உங்களுடைய எந்த பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடாதீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் அதை நீங்களே செய்து பழகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்களை உங்களை விட சிறப்பாகவும் உங்களை விட சரியாகவும் செய்ய உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது. நம்பிக்கை என்பது எந்த சூழலையும் தன்னம்பிக்கையுடன் கையாளும் சக்தியை நமக்கு தரும். நம்பிக்கை என்பது புயலை நிறுத்துவதற்கு இறைவனை நம்புவது அல்ல. புயலே வந்தாலும் நாம் அதை கடந்து செல்லும் போது நம்மை பலம் நிறைந்தவராக ஆக்குவதற்கு இறைவனை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை. இறைவனை நம்பினால் வாழ்க்கையில் கடினமானதாக எதுவும் இருக்காது. உங்கள் தன்னம்பிக்கையை நம்பினால் எந்த தடைகளையும் தாண்டி செல்ல முடியாது என்ற எண்ணமே இருக்காது. தேடல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அதற்காக தேடி தேடியே உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். உங்களிடம் இருப்பதை அனுபவித்து மகிழ்வதற்கு மறந்துவிட்டால் எதையெதையோ தேடி தேடியே முடிந்துவிடும் இந்த வாழ்க்கை. நீங்கள் சந்திக்கும் வலிகளையும் சில காயங்களையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யாதீர்கள். வலிகளை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை அழகாகும். வாழ்க்கை குறுகியதுதான், ஆனால் மிகவும் அழகானது. ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்து கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை எப்போதும் ரசனையோடும் மகிழ்ச்சியோடும் வாழுங்கள். அதைவிட வெற்றிகரமான வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை. ஞாயிறு நம்பிக்கை கொள். திங்கள் திட்டமிட்டு தீர்மானம் செய். செவ்வாய் செயலை தொடங்கு. புதன் புத்துணர்ச்சி பெறு. வியாழன் வியர்வை சிந்தி உழை. வெள்ளி வெற்றியை நோக்கி பயணம் செய். சனி சாதித்து முடி. ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உழைப்பது மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே வழி.